ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஓட்ஸு பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓட்ஸு பாயாசம் செய்கிறதுக்கு வந்து இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இதில் வந்து இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய் காயம் வந்து நம்ம தேவையான அளவுக்கு முந்திரி, பாதாம் இது எது இருக்குதோ நம்ம நட்ஸு சேர்த்துக்கிறலாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா கொஞ்சம் 3மே எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறலாம். நெய் வந்து அப்புறமா நம்ம ஓட்ஸ் வறுக்கையில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மட்டும்தாங்க நெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. அவ்வளோதான், வறுபட்டுருச்சு. இப்போ மாற்றிடலாம், ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், அதில் இருக்குது கொஞ்சம் நெய். அதிலே வந்து இப்போ வந்து நான் பேரிச்சம்பழம் ஒரு 10 பேரிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அந்த நெய்யிலேயே வதக்கிடலாங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பேரிச்சம்பழம் சேர்த்து செய்யலை ஓட்ஸ் பாயாசம். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. நெய்யில் வறுத்து வச்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் மாற்றியாச்சுங்க. இப்போ வந்து ஓட்ஸ் வறுக்கிறதுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கிறலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க. இப்போ வந்து நெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் தாங்க வச்சிடணும். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் ஓட்ஸு. அப்போ தான் நல்லா வறுபடும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தாங்க ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்பலாம் சேர்க்கலை. இப்போ இதை சேர்த்து நல்லா வறுத்துடலாங்க. அது கூட நல்லா கலரும் கொஞ்சம் மாறி வர வரைக்கும் வறுத்துடணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும் நல்லா வறுத்துட்டோம்னா. நெய் வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றிருக்கோம். 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கோம். அதுவே போதும் நெய். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பால் வந்து 1 பாக்கெட் பால் அதில் அப்படியே சேர்க்குறேங்க. நான் காய்ச்சி எல்லாம் எடுத்து வைக்கல. பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி அப்போதைக்கு தான் ஊற்றுறேன் நான். ஊற்றி வந்து இது நல்லா வந்து காயட்டும். இது வந்து இப்போ ஓட்ஸ் வந்து நம்மளுக்கு வேகணுங்க. இங்கே பாருங்கள், இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ ஓட்ஸ் வேக ஆரம்பிக்குது. இப்படியே வேகட்டும். இது ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்காதுங்க. சீக்கிரமே வெந்துடும் ஓட்ஸு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆடை இதுக்கெல்லாம் வருது பாருங்கள். லைட்டாக எடுத்து விடுங்க. இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் வந்து திக்காக ஊற்றி செய்யலை வந்து நல்லா இருக்குங்க ரொம்ப. இங்கே பாருங்கள், நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு, 3/4 பதத்துக்கு வெந்துருச்சுங்க ஓட்ஸு. நம்ம நல்லா நெய்யில் வறுத்துட்டதுனால நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து சீனி வந்து சேர்க்குறேங்க. அதாவது சர்க்கரை 50 கிராம் அளவுக்கு தான் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம பேரிச்சம்பழம் வேறு சேர்க்குறனால அதுலேயும் இனிப்பு இருக்கும். அதனால் 50 கிராம் அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தித்திப்பு இன்னும் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கிடலாம். பேரிச்சம்பழம் சேர்த்து கொஞ்சம் நேரம் அது வெந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. பேரிச்சம்பழமுமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, ஓட்ஸு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம முந்திரி இதுகள்லாம் வறுத்து வச்சோம்னா அதையும் சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை. இது வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக தெரிகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சுடு தண்ணி கூட ஊற்றிக்கிறலாங்க. அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் கூட பாலே சேர்த்துக்கிறலாம். காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கிறலாங்க இது கூட. இது கொஞ்சம் நல்லா திக்காக சாப்பிடையில வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு தான் கிளறுறேன். அவ்வளோதான். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஓட்ஸு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது குட்டீஸுகளுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இங்கே பாருங்கள், நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், நல்லா திக்காக தான் இருக்குது. இந்த மாதிரி எடுத்து சாப்பிடையில ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணியாக இருக்கிறத விட இந்த மாதிரி இருக்கிறது நல்லாயிருக்குங்க. அவ்வளோதான், ஓட்ஸு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.